புகழ் அகாடமியினுடைய வணக்கங்கள். ஸோ நாம இப்போ 11th 8th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற 8th சாப்டர்ல 8.1 எக்ஸசைஸ் 8.1ல 4th சம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம ப்ரூஃப்குள்ள போயிடலாம். சம் என்னன்னா ட்ரையாங்கிள் ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிள்ல மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் ABCல மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது D ன்னு எடுத்துக்கிறோம், இது நம்ம E ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிட்டு அந்த மிட் பாயிண்ட்ஸ் DE-ஆ இருக்கும்போது சம் இது கொடுக்குறாங்க, கண்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ண அந்த கொஷின்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. என்னன்னா BE வெக்டார் பிளஸ் DC வெக்டார் ஈக்குவல் டு 3/2 BC வெக்டார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ABC கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள் ABCல ரெண்டு மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. AB னுடைய மிட் பாயிண்ட் D ன்னு எடுத்துக்கிறோம், AC னுடைய மிட் பாயிண்ட் வந்து E ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படி ரெண்டு மிட் பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய சில கண்டிஷன்ஸ் என்னன்னா வெக்டர் BE and BC இதனுடைய சம் வந்து 3/2 BC வெக்டர், இந்த BC யோட 3/2 டைம்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு ப்ரூஃப் போயிடலாம். ஸோ ப்ரூஃப் எடுத்ததுமே நம்ம என்ன பண்றோம்? let O be the origin, let O be the origin. O நாம ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்றோம், அதாவது மைய புள்ளியா ஃபிக்ஸ் பண்றோம். சோ A வெக்டாருக்கு பொசிஷன் வெக்டார் A, B வெக்டாருடைய பொசிஷன் வெக்டார் B, C வெக்டாருடைய பொசிஷன் வெக்டார் C. சோ இத நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சோ பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் OA வெக்டார் வந்து A வெக்டார், OB வெக்டார் வந்து B வெக்டார், then OC வெக்டார் வந்து C வெக்டார். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? சோ இது மிட் பாயிண்ட்ஸ். மிட் பாயிண்ட்ஸா இருக்கும்போது அதனுடைய பொசிஷன் வெக்டர்ஸ் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? OD வெக்டர் ஈக்குவல் டு சோ AB அதனுடைய டிவைடட் பை 2. சோ A வெக்டர் பிளஸ் B வெக்டர் டிவைடட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட் OE வெக்டர் ஈக்குவல் டு எப்படி பண்ணலாம்? OE ங்கிறது A வெக்டர் பிளஸ் C வெக்டர் டிவைடட் பை 2. A வெக்டர் பிளஸ் C வெக்டர் டிவைடட் பை 2. சரிங்களா? சோ क्वेश्चन மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ட்ரையாங்கிள் ABC ல ரெண்டு மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. மிட் பாயிண்ட்ஸை வச்சு உருவாகுற வெக்டர்ஸ்னுடைய சம் வந்து 3/2 BC வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கணும் நம்ம ப்ரூவ் பண்ணனும். டு ப்ரூவ் இதான் ப்ரூவ். இதான் ப்ரூவ் பண்ணனும். சோ ப்ரூஃப் எடுத்துட்டோம் அப்படினா OB the origin, O வந்து நம்ம மைய புள்ளியா எடுத்துக்கிறோம். அப்ப அதனுடைய பொசிஷன் வெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்றோம். therefore the position vectors are OA அப்படிங்கிறது A வெக்டர், OB ங்கிறது B வெக்டர், OC ங்கிறது C வெக்டர், OD ங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்? A வெக்டர் plus B வெக்டர் divided by 2. OE ங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்? A வெக்டர் plus C வெக்டர் divided by 2. சரிங்களா? இத நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே எல்லா சம்மும் முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட சம் முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நாம இத நாம எடுத்துட்டு 3/2 BC ங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ BE வெக்டர் plus DC வெக்டர். சோ BE வெக்டர் plus DC வெக்டரை நம்ம ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படினா BE இருக்கு இல்லையா? சோ செகண்ட் லெட்டர் E இருக்கறனால OE வெக்டர் minus OB வெக்டர் plus same OC வெக்டர் minus OD வெக்டர். கரெக்ட்டா? நம்ம இந்த ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுறோம்? OE வெக்டர் minus OB வெக்டர் plus OC வெக்டர் minus OD வெக்டர். வந்துருச்சுங்களா? சோ OE வெக்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? A வெக்டர் plus C வெக்டர் divided by 2 minus OB வெக்டர் B வெக்டர் plus OC வெக்டர் C வெக்டர்
minus OD vector A vector plus B vector divided by ஏதாவது டவுட் இருக்குமா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ BE வெக்டார் பிளஸ் DC வெக்டாரை ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி பிரிச்சு எழுதலாம். OE மைனஸ் OB பிளஸ் OC மைனஸ் OD. அதுக்கு உண்டான அந்த பொசிஷன் வெக்டார்ஸ் எடுத்து நம்ம பிளேஸ் பண்றோம். சரிங்களா? பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் காமனா நம்ம 2 போடலாம். டிவைடட் பை 2 காமனா போட்டா இந்த செட்ல 2 இருக்கு, இந்த செட்லயும் 2 இருக்கு, இந்த செட்ல மட்டும் 2 இல்ல. ஆமாவா? அப்ப அந்த 2 நம்ம மேல மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? காமனா எல்லாத்துக்குமே 2 வந்துரும். சோ எப்படி போடலாம்? காமனா 2 போட்டுட்டேன். 2 போட்டா A வெக்டார் plus C வெக்டார் எதுவுமே சேஞ்ச் இல்ல, அது அப்படியே வந்துரும். A வெக்டார் plus C வெக்டார் அப்படியே சேஞ்ச் இல்லாம வந்துரும். இது மட்டும் என்ன ஆகும்? 2 மல்டிபிள் பண்ணாதான் டிவைட் 2 எடுத்துக்க முடியும். சோ -2b வெக்டார் ஆகும். -2b வெக்டார் ஆகும். இது +2c வெக்டார் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன ஆகுது? மைனஸ் உள்ள அப்ளை ஆகுது. சோ மைனஸ் உள்ள அப்ளை ஆகுனா என்ன ஆகும்? இங்க -a வெக்டார், இங்க -b வெக்டார். ஓகேவா? என்ன பண்ணிருக்கோம்? காமனா 2 நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அதனால இங்க ரெண்டுலயும் எந்த செட்லயுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. இந்த மைனஸ் மட்டும் தான் உள்ள அப்ளை பண்றோம். பட் இங்க நம்ம என்ன பண்ணி ஆகணும்? 2 மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிவைடட் பை 2 எடுத்துக்கிறோம் அப்படினால மேல மல்டிபிள் பை 2 எடுத்தா தான் 2 கேன்சல் ஆயிட்டு சோ இதே சேம் வெக்டார்ஸே நமக்கு கிடைக்கும். இப்போ இங்க என்ன வரும்? -2b, இங்க என்ன வரும்? +2c. சோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். a வெக்டார் -a வெக்டார் அவுட். சோ -2b -b. இது என்ன ஆகும்? +c +2c. அப்போ 3c வெக்டார் -3b வெக்டார் வரும். divided by 2. கரெக்ட்டா? -3c, இது 2b, 2 ஒரு b இருக்கனால அது மைனஸ் காமனா வச்சு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காமனா 3 வெளியில எடுத்தோம் அப்படினா c b வெக்டார் divided by 2. c b உடைய பொசிஷன் வெக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபார்ம் பண்ணிருக்கோம். 3 OC வெக்டார் OB வெக்டார் divided by 2. ஓகேங்களா? C வெக்டார் உடைய பொசிஷன் வெக்டார் OC, B வெக்டார் உடைய பொசிஷன் வெக்டார் OB. ஓகேங்களா? நாம இப்போ இந்த BEங்கிறது எப்படி பொசிஷன் வெக்டார் வச்சு நாம பிரிச்சோமோ இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு? OC OB னா இது எதுக்கு ஈக்குவல்? BC வெக்டாருக்கு ஈக்குவல். அப்ப என்ன வரும்? 3/2 அப்படியே வெச்சுக்கிறோம். இந்த OC OBங்கிறது எதுக்கு ஈக்குவல்? BC வெக்டாருக்கு ஈக்குவல். சோ hence the proof. ஓகேங்களா? கிளியரா? சோ என்ன பண்ணிருக்கோம்? ட்ரையாங்கிள் ABC எடுத்துறோம். அதுக்கு மிட் பாயிண்ட் DE அவனே சொல்லிருக்காங்க. DE நாமளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு மிட் பாயிண்ட்ஸ் இருக்குங்க மட்டும் தான் சொல்லிருக்காங்க. சோ மிட் பாயிண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சோ ரெண்டு வெக்டர்ஸ் உடைய சம் வந்து 3/2 BC வெக்டாருக்கு ஈக்குவல் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நம்ம சின்ன வேலை தான் பண்ணோம். O ஆரிஜினா எடுத்துட்டு பொசிஷன் வெக்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். சரிங்களா? இந்த பொசிஷன் வெக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். OA OB OC ஈஸியா நீங்க பண்ணிடலாம். அடுத்து ODங்கிறது AB/2, OEங்கிறது AC/2. சரிங்களா? A+C/2. அதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா இந்த சம் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குறத எடுத்துக்கலாம். BE வெக்டார் plus DC வெக்டாரை ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணி இப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம். இங்க பாருங்க BE வந்துருச்சுங்களா? OE OBங்கிறது எதுக்கு ஈக்குவல்? BE க்கு ஈக்குவல் பிளஸ் OC ODங்கிறது எதுக்கு ஈக்குவல்? DC வெக்டாருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அதுக்கு உண்டான பொசிஷன் வெக்டர்ஸ் நாம எடுத்து எழுதுறோம். எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் காமனா நம்ம என்ன பண்றோம்? 2 காமனா வெச்சுக்கிறோம். காமனா வெச்சா இங்க 2 இல்ல, டிவைடட் பை 2 இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்? மல்டிபிள் பை 2 பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ A plus C அப்படியே தான் இருக்கும். இது மல்டிபிள் பை 2, இதுவும் மல்டிபிள் பை 2. இங்க மைனஸ் உள்ள அப்ளை ஆகுது. அப்ளை ஆனதுக்கு அப்புறம் A வெக்டார் A வெக்டார் கேன்சல். சோ 3C வெக்டார் ஒரு C, இங்க ஒரு 2C. சோ 3C வெக்டார் -3B வெக்டார் இருக்கும். 3 காமனா வெளிய எடுக்கிறோம். C வெக்டார் B வெக்டார் கிடைக்கும். C வெக்டார் B வெக்டாருக்கு உண்டான பொசிஷன் வெக்டர்ஸ் எடுத்து எழுதுறோம். எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் இத நம்ம இந்த ஃபார்மேஷன்ல எப்படி எழுதலாம்? OC OB இருந்தா அத
BC வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் சரிங்களா 3/2 அப்படியே வந்துடும் ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் BE வெக்டார் ப்ளஸ் DC வெக்டாரை இப்போ என்னன்னு கிடைச்சிருக்கு 3/2 BC வெக்டார் கிடைச்சிருக்கு ஸோ ஃபைனலாக நம்ம அதை எழுதி தான் hence the proof அப்படின்னு சொல்லி முடிக்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்